இந்த வீடியோ வந்து போன மாதம் ஒருத்தர் வந்து 12 லேக் வந்து லாஸ் பண்ணார். அவங்க வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணி அந்த லாஸஸை ரெக்கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதோடைய அப்டேட் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு மார்ச் 31ஆம் தேதிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம் நம்ம. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு பணம் பண்ணுங்க, இல்லை வந்து இந்த ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணம் பண்ணலாம், அது ஐடியா கிடையாது. அதோடைய ரிவர்ஸ் தான் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இங்கே வந்து முதலீடு பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு செல்வத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்றது தான். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப சரி. நிறைய இடத்துல நம்மளுக்கு நிறையா பழமொழிகளாகவும் திருக்குறள்லேயும் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது நம்மளுடைய இயல்புக்கு அது வந்து சரி வர்றதில்லை. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அடுத்தடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமாகவே நகர்ந்துருவாங்க. அப்போ வந்து நம்மளும் எப்போ அதெல்லாம் அவ்வளோ வளர்றது அப்படின்னு ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து நிறையா தப்பான முடிவுகள் எடுத்துருவோம். அப்படி தான் நண்பர் வந்து ஒரு 12 லட்ச ரூபா வந்து விட்டுருக்கிறாரு. அவர் வந்து அந்த பணம் விட்டது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி தான் வந்து சீக்கிரமாக பணம் விட்டார். ஆப்ஷன்ஸில் சீக்கிரமாக பணம் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்றது உண்மையாக இருந்துச்சுன்னா, ஏன் நிறைய பேர் ஏன் பணம் விட்றாங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பணம் பண்ணுறதை விட அந்த பணத்தை விடுறது தான் ரொம்ப ரொம்ப சுலபமாக இங்கே வந்து செட்டப் இருக்குது. டிசைனே அப்படி தான். அந்த நீங்கள் விட்ட பணத்தை நீங்கள் பிடிக்கிறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ வருடங்கள் ஓடி போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாகவே வந்து நல்ல முதலீடுகள் பண்ணிங்கனாலே அந்த ஒரு பெரிய செல்வத்தை நம்மளால் உருவாக்கிட முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரன் பஃபெட்டோ யாரோ சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அது ஓகே. ஸோ இதோட ரிலேட்டடாக அங்கே பாருங்களேன், குறள் 332 ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் அதை பற்றி பேசியிருக்கேன். கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று அப்படின்ட்டு. இதோடைய விளக்கம் பாருங்கள், வரதராஜன் அவர்களுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு விளக்கம். அது ஒரு பெரிய செல்வம் எப்படி வருது அப்படின்னு பாருங்களேன். சிறுக சிறுக தான் வரும் பெரிய செல்வம். எப்படி வந்து ஒரு சினிமா தேட்டரில் ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து 1, 2, 5 அப்படின்னு சிறுக சிறுக ஆட்கள் வருவாங்க. ஆனால் அந்த பெரிய செல்வம் எப்போ போயிடுமா, படம் முடிஞ்ச 5வது நிமிஷத்துலேயே எல்லோரும் வந்து திடீர்னு வெளில கிளம்புறாங்கல்ல, அது மாதிரி எல்லோரும் கிளம்பி போகிற மாதிரி அந்த பெரிய செல்வம் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்மக்கிட்டேருந்து வெளில போயிடும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். அதாவது சீக்கிரமாக பணம் விடுறது ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம். சரி, ஓகே, இந்த அப்டேட்டுக்கு நம்ம வருவோம். கடந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. இப்போ ஏப்ரல்லையும் அப்படி தான் இருக்குது, மார்ச்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த 4-5 வருடங்களில் உள்ளே வந்தவங்க வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பெரிய பணம் பார்த்தவங்களாம் கூட இப்போ வந்து அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஆட்டம் காணுது. ஐயோ, நம்மளை கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து பங்குச்சந்தையை விட்டு வெளில இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு மனநிலை மாறி இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுற இந்த 2 நண்பர்கள் அவங்க வந்து விடாப்பிடியாக அவங்க வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் அந்த பணமும் விட்டார் 12 லட்சம். இப்போ அவர் வந்து கடந்த 2 மாதமாக ஆப்ஷன் பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஸ்விங் ட்ரேட்லேயே ஓரளவுக்கு அவங்க வந்து பணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, மார்ச் 31 ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு, அவங்க வந்து டோட்டலாக மார்ச் மாதத்துக்கு 57,467 ரூபா பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து எக்ஸ் அதாவது பணம் விட்டவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் பண்ணியிருக்கிறாருன்னா 82,000 பண்ணியிருக்கிறாரு நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும். அவருடைய நண்பர் வந்து நான் தான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி உள்ள அவராக பண்ணுறாருல. இப்போ அவரு எவ்வளோ பணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,799 ரூபா பண்ணியிருக்கிறாரு. இது வந்து கடந்த 5 மாதத்துடைய 3, 4, 5 ஆமாம் 5 மாதத்துடைய ஸ்டேட்டஸ் இது. நீங்கள் அந்த எவ்ரி மந்த்துடைய டோட்டல் பாருங்களேன். நவம்பரில் வந்து 1000 சொச்சம் தான் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் வந்து 24,000 பக்கம் பணம் விட்டுருக்காரு. வந்து ஒரு 10,000 கிட்ட பணம் பண்ணியிருக்காரு. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா -14,000 டிசம்பரில் அவங்களுக்கு. ஜனவரியில் பாருங்கள், 12,000ம் வந்து 6,000 பண்ணி 19,000 வந்து நெட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபெப்ரவரியில் 95,000 பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி கமெண்டபிள். மார்ச்சில் பாருங்கள் 2 பேரும் சேர்ந்தே 57,000 பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாமே மார்க்கெட் வந்து நிலையில்லாத ஒரு காலகட்டம். அதாவது பயங்கர ஹைலி அன்ஸ்டேபிளாக வாலட்டைலாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பணம் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து மறக்கவே கூடாது. இப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன, நான் வந்து 19 to 20 லேக் கொடுக்குறேன், அதில் வந்து நம்ம விட்ட பணத்தை ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்றதான். இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி
அதாவது வந்து புது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல. இப்போ இதுலேருந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மிஸ்டர் எக்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெக்டேட்டராக மாறிடுங்க. நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வராதிங்க, மொத்த கேபிட்டலையும் என் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க அப்படின்னு ஒய் கேட்குறாரு. அதனால் இருக்கிற 18, 19, 20 அந்த என்ன பணமோ கேபிட்டலோ அந்த மொத்த பணத்துக்கும் ஒரு டார்கெட் செட் பண்ணிப்போம். 30% டார்கெட் செட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ ரவுண்டாக 20 லட்ச ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட 30% ஆஃப் 20 லேக் வந்து வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து ஒய் வந்து சொல்லியிருக்கிறதா 2 பேரும் வந்து அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதில் இப்போ ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 1,80,000 பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் வந்து 82,000 ஆட் பண்ணார், ஒய் வந்து 76,000 பண்ணியிருக்காரு. இது ரெண்டும் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டோட்டல்னு காமிச்சிருங்க பாருங்கள், 1,59,000 வந்திருக்கு. இது இல்லாமல் வந்து எம்டிஎஃப் ட்ரேடிங்கில் எக்ஸ் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 21,000 அதுலேயும் லாபம் சம்பாரிச்சிருக்காரு அவர். ஸோ இப்போ 1,59,000 கூடுதலாக ஒரு 21,000 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1,80,000, அதாவது 1,80,000 பணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய இலக்கு 6 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 30% அவங்க வந்து இலக்கை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் இருக்கிற லேர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கே வந்து இன்னும் பெரிய பணம் எடுத்துகிட்டு வந்து தான் அதை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கிறதா இருக்குது. அது எவ்வளோ பேரால் பண்ண முடியும்? நிறைய பேரால் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் லக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தேவை. அதாவது அள்ள போனாலும் அதிர்ஷ்டம் வேணும், திருட போனாலும் திசை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கூட இவங்க நினைக்கிறதுலாம் நடந்துடணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் லைஃப்பில் அப்படிலாம் நடக்கிறது இல்லை. பெஸ்ட்டு கேஸ் சினாரியோவே அவங்க விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3லிருந்து 4 வருடங்கள் ஆகலாம். ஏன்னா பங்குச்சந்தைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வாலட்டைலாகவும் அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து பயங்கர இறக்கத்தில் இருந்தது. திடீர்னு ட்ரம்ப் ஏதோ ஒன்று பேசுகிறாரு, பார்த்தா சொக்குன்னு அங்கேருந்து மேலே போயிடுச்சுல. ஸோ அதெல்லாம் நடக்கும். அது இல்லாமல் வந்து டூ மச் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் தேவைப்படுது. இது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா அவங்க விட்ட பணத்தை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே வந்து ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு நிகராக வந்து அவங்க நேரம் கொடுத்தாகணும் அங்கே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க வந்து பண்ணுறதுல 6 லட்ச ரூபா போயிட்டு பெரிய ஒரு சில முதலீடுகள் பண்ணி அது வந்து லாக் ஆகிடுச்சு. அவங்களால வந்து இப்போ வெளில வந்தால் லாஸில் தான் வெளில வரணும். ஸோ அப்போ அந்த கேபிட்டலே ஒரு 20 லட்ச ரூபாய் இல்லை 6 லட்ச ரூபாய் இல்லாமல் தான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணி தான் இந்த பணமே பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பெரிய விஷயம் தான். இதுதாங்க இவங்களுடைய அப்டேட். மார்ச் 31 வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது. நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா meetkarthik@protonmail.com தாங்க இமெயில் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரும் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் போலீஸ் சேனல். நன்றி, வணக்கம்.